ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு லாவண்யா கிரேட் இன்ஃபர்மேஷன் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இதை பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லிட்டு டக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா அரணைன்னு சொல்லிட்டு சொல்லுவோம். உங்கள் ஊரில் வேறு ஏதாச்சும் இதுக்கு நேம் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதாவது இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம். இந்த இன்ஃபர்மேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அரணை வந்து கடித்தா வந்து விஷம் ஏறுமா ஏறாதா அப்படின்ற டவுட் பல பேருக்கும் இருக்குது. ஒரு சிலர் சொல்லுவாங்க பாம்புக்கான விஷமே வந்து இதுக்கிட்ட இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு சிலர் சொல்லுவாங்க. நம்மளே சம்டைம்ஸ் இது வந்து பார்க்கும்போது பாம்புன்னு தான் பயந்துருவோம் நம்ம. ஸோ ஆனால் இது வந்து இந்த உயிரினம் வந்து எதுக்காக, இது ஏன் இந்த மாதிரி இருக்குது, இதுக்கு விஷம் இருக்கா இல்லையா அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இது பேர் வந்து அரணை. இது வந்து நம்ம வீட்டு வெளியில் சுற்றிட்டு திரியும். ஸோ இதோடைய அளவு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு மீடியம் சைஸ் தான் இருக்கும். ஸோ ரொம்ப லாங்காகவும் வளராது, ஷார்ட்டாகவும் இருக்காது. ஓரளவுக்கு தான் ஒரு ஓனான் சைட்ஸில் வந்து இந்த அரணை வந்து இருக்கும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா விஷம் அப்படின்றது எதுவுமே கிடையாது. ஸோ இது கடிக்கவும் கடிக்காது. ஏன்னா இதுக்கு வந்து பற்களே கிடையாது. அப்போ எதுக்கு தாங்க இந்த உயிரினம் நாங்கள் பயப்படுவோம் பயப்படக்கூடாதான்னு சொல்லி பயப்பட தேவையில்லை. நிறைய பேர் வந்து இந்த அரணை கடிச்சுலாம் செத்து போயிருக்கேன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து உண்மையாக இருக்காது. அங்கே பதட்டத்தில் ஒன்றா அங்கே இறந்துருக்கலாம். ஆனால் அரணைக்கு நிஜமாலே பற்கள் கிடையாது. இது ஒரு பாவப்பட்ட உயிரினனே நம்ம சொல்லலாம். ஸோ இனிமேல் வந்து இதை பார்த்து பயப்படாதீங்க. சப்போஸ் இது வந்து ஒரு நாக்கால் நக்கினா ஒரு ஸ்கின் அலர்ஜி வேணால் ஏற்படலாம். ஆனால் வந்து இதுக்கு ஆபத்து எதுவுமே கிடையாது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.